இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 46 52 முடியுள்ள வசனங்கள். நாம் ஒவ்வொருவராய் மாறி மாறி நாம் வாசிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 46 52 முடியுள்ள வசனங்கள். எடுத்துட்டீங்களா? இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க. ஐயோ, மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 46 52 தப்பா சொல்றேன். சரி, மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம். மாறி மாறி வாசி. சொல்லுங்க. 48வது வசனம். ஐம்பதாவது வசனம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில் கூட ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி சுபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகுவதாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் உம்முடைய வார்த்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நேரத்தை முற்றிலுமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் சுபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது நல்ல ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் எரிகோவுக்கு சமயமாய் வரும்பொழுது அங்கிருந்து பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை அனைவரும் அதட்டினார்கள். அவன் முன்பிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவனை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். நல்ல தெரிந்த ஒரு காரியம். அவன் கிட்ட வரான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்து கேட்டார் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் சொல்லுப்பா. பர்த்திமேயு கண்ணுக்கு தெரியாத அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ இருக்கிறாய். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். அவன் சற்றும் யோசிக்காமல், அவனோட நிலைமை அதுதான், அதான் அவன் கேட்டிருக்கணும், கரெக்டாக தான் கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வை அடையும் படிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. என்னால இந்த இருட்டு வாழ்க்கையில என்னால் வாழ முடியல. கண்ணு தெரியாமல் என்னோட வாழ்க்கை ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமும் மற்றவர்களை நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தயவாய் என்னுடைய கண்களை மாத்திரம் நீ திறந்தள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது இந்த பர்த்திமேயு சொன்னான், எனக்கு பார்வை வேணும் ஆண்டவரே, எனக்கு பார்வை வேணும்பா. ஆண்டவர் சொன்னாரு. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள், உயர்வுகள், எந்த நிலைமைக்கு போனாலும் அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய லைஃப்ல ஒரு காரியம் இருக்கணும். இயேசுவுக்கு பின்னாடி போகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. என்னதான் நடக்கட்டும் நம்முடைய லைஃப்ல, அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நடக்கிற காரியங்கள், சில நேரத்தில் வேலையில நல்ல பீக்ல போயிட்ட பிறகு ஆண்டவர் பின்னாடி போறது மறந்து போயிடும். சில நேரத்தில் திருமணம் ஆன பிறகு ஆண்டவருக்கு பின் சென்ற அந்த அனுபவங்கள் மாறி போயிடும்.
சில நேரத்தில் வேலைக்குள்ள, சில நேரத்தில் பிஸ்னஸ்க்குள்ள அப்படி போகும்பொழுது ஆண்டவருக்கு பின்னாடி போகிற காரியங்கள் மாறி போயிடும். சில பேர் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்த பிறகு ஆண்டவருக்கு பின்னாடி போகிற அந்த லைஃப் மாறி போயிடும். ஆனால் இந்த 10 மொழி பாருங்க, அற்புதம் நடந்துச்சு. கண் திறக்கப்பட்ட உடனே அவனுடைய கண்கள் முதலாவது பார்த்தது எதுக்குன்னா ஆண்டவருடைய முகத்தை. இந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் நம்மளை சுத்திட்டு இருக்கிறா? எவ்வளோ பார்த்தான்? கிடையாது. முன்னாடி நின்று பேசின இயேசு கிறிஸ்துவ முகத்தை தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறோம். முன்னாடி நிற்கிறார் ஆண்டவர், சொல்லிட்டு நம்ம போகிறது கிடையாது. அப்படியே முன்னாடி நின்று 10 பேர் பார்த்து சொன்னார், விசுவாசத்தின்படி ஆக கடவுள். உடனே அவன் பார்வையடைந்து, உடனே அவனோட லைஃப் மாறி போய், உடனே அவனோட கண்களில் ஒரு பார்வை வந்து இயேசு கிறிஸ்துடைய கண்ணை பார்க்குறான். இயேசுடைய முகத்தை பார்த்த உடனே அவ்வளவுதான். என்னைக்கு நம்ம சரியாய் ஆண்டவரை பார்க்கிறோமோ, என்னைக்கு நம்ம சரியாய் அவனுடைய முகத்தை பார்க்கிறோமோ, என்னைக்கு அவருடைய கண்களை பார்க்கிறோமோ, அதான் சரியான ஒரு பார்வை. அதை ஒரு சரியா பார்த்தான்னு சொன்னா அவன் வேற எங்க யார் பின்னாடியும் போக மாட்டான். எதை பார்த்தாலும் அவனுடைய கண்கள் ஈர்க்கப்படாது. எவ்வளவு அழகான பொருளை பார்த்தாலும் அவன் அதுக்கு பின்னாடி போக மாட்டான். எந்த உலக காரியங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவனுடைய கண்கள் பார்த்தாலும், விருட்சகத்தின் கனியை பார்த்தாலும், அது எப்பேற்பட்ட அழகான கனியை பார்த்தாலும் அவனுக்கு பின்னாடி அவனுடைய கண்கள் போகாது. காரணம், இவர் ஆண்டவருடைய கண்ணை பார்த்தவன். இவர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவன். இந்த 10 பேரையும் ஓடி இருக்கலாம், வீட்டுக்கு ஓடி இருக்கலாம், அம்மா அப்பா பார்க்கலாம், என்ன ஒன்றா நடந்திருக்கலாம். இன்னைக்கு எங்கள் அற்புதம் நடந்துன்னு சொல்லிட்டு அவன் அந்த அற்புதத்தை செலிப்ரேட் பண்ணாமல், அந்த அற்புதத்தை கொண்டாமல் ஆண்டவர் பின்னாடி போனான். தெரியுமா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் அப்படிதான் பண்ண உடனே தான் செலிப்ரேஷன், உடனே பார்ட்டி கீர்த்தி என்னவோ நடக்கும். வாலிப பிள்ளைகளோட லைஃப்ல என்னென்னவோ நடக்கும். நீ எதை நடந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நன்மைகள் நடந்தாலும் உன் வாழ்க்கையில மாத்திரம் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என் லைஃப்ல எது நடந்தாலும் ஆண்டவர் பின்னாடி மாத்திரம் தான் போகும். எது ஒன்றா வரேன் என் லைஃப்ல, அது வந்து நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என் லைஃப்ல ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றுறது அவர் தான். நானும் ஒரு காலத்தில் கூட நான் இருந்தேன், ஒரு காலத்தில் ரோட்ல தான் அறிவிச்சுட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்தார். பர்பஸை தான் ஆண்டவங்க போயிருப்பார், சும்மா கிடையாது. நம்ம பர்பஸ் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம உண்மையாக ஆண்டோடைய கண்களை நாம் பார்த்திருப்போமே. ஆனால் ஆண்டு முகத்தின் அழகை, அவருடைய முகத்தில் காணப்படுற அந்த தெய்வீக ஒளியை, அந்த அன்பை ஒரு மனுஷன் சரியாய் பார்த்து அதை ருசித்திருப்பானே ஆனால், அந்த அன்பை அவனை பெற்றுக்கொண்டிருப்பானே ஆனால், அவனால் பின்னாடி பின்னாடி போக முடியாது. யார் கையை பிடிச்சி நீ வாடா இப்படின்னா போவான், அவன் கையை உதறிட்டு என் ஆண்டவர் பின்னாடி தான் போவான். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவன் தான் ஆண்டவருக்கு வேணும். உதவி தள்ளிட்டு போவான், தூக்கி போட்டு போவான், எனக்கு உதவ வேணாண்டா அப்பா, ஆண்டவர் போதும், அவர் பின்னாடி தான் போவேன், அவர் பின்னாடி தான் வாழ்வேன், அவர் பின்னாடி போறேன், அவர் நேர் நிச்சயமா என் மேல விழும். விசுவாசிக்கிறேன். அவர் பின்னாடி போவேன், அவர் நடந்த பாதத்தில் நான் கால் வைப்பேன். அவர் நடந்து போயிருக்கிற அதே பாதத்தில் அவர் நடந்த ஆக்சுவலாக நான் வச்சு நடக்க போறேன். என் காலில் எந்த சேதம், என் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராது. அவருடைய நிழல் என் மேல விழும். அவர் எனக்கு நேரா இருப்பார், அவர் எனக்கு அரணா இருப்பார், பாதுகாப்பா இருப்பார். காரணம் அவர் பின்னாடி போறேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் இருக்கிறார் அப்படின்னு பிரதேசமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரே, ஆனால் அவங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க? நான் சொல்லலாம். நேற்றுக்கு என்ன கேட்காரு, சும்மாலாம் இங்கே தீனி கொடுப்பது கிடையாது. நேற்றுக்கு நான் அவரோட சமூகத்தை உட்காந்து இருக்கும்போது ஒரு 3-4 நான் ஏதோ அவனோட ப்ரெசன்ஸ் இருக்கும்போது இதே கேள்வி ஆண்டவர் கேட்டார், நான் அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அதுதான் உங்களுக்கு செய்தி, உங்களுக்கு நான் என்ன செய்யணும். 10 பேர் கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டியது சொல்லுப்பா, நான் செய்யறேன். சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்டார், ரொம்ப பலிலாம் செலுத்திருக்கிறப்போ 1000 சர்வாங்க தரண பலிலாம் செலுத்திருக்கிறேன், நான் நோட் பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும் சாலமோன் கேட்கும்போது அவர் கொஞ்சமா யோசிக்காம அவர் பதில் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன் சரியா நடத்திடுவேன், நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்டார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இடத்துல பிரதேசமாய் சொல்லுமா, உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், வச்சுப்போம் நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, என்ன சொல்ல போறீங்க? மனசுபடியே சொல்லிக்கங்க, என்ன சொல்லுவோன்னு சொல்லிட்டு பிரியங்கா அவனுக்கிட்ட என்ன சொல்றாரு? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, பிரியங்கா நீ ரொம்ப ஜபம்லாம் பண்ணிட்டமா,
அழுகை கண்ணீரெல்லாம் பார்த்துட்டேன், எனக்காக எவ்வளவோ தியாகம்லாம் பண்ணியிருக்கிற, சாக்ரிஃபைஸ்லாம் நீ பண்ண சாக்ரிஃபைஸை பார்த்து மனம் உருகி நான் வந்திருக்கிறேன், சொல்லுமா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு உன்னை பார்த்து கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டுக்கு? நான் அலிஸ் என்ன சொல்லுவேன்? யாரு என்ன சொல்லுவீங்க? திரும்ப அங்கே அடிக்கிறது பாரு, ஒரு டமால் அடிப்பது திரும்ப வேணும் அங்கே. ஆமாம், ஏதாச்சும் என்ன பண்ணுவோம் நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன கேட்க போது சொல்லி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் சொல்லிருக்கணும், ஆண்டவரே எனக்கு சர்ச் தான் ஆண்டவர், என் கனவுல கூட சர்ச் தான் வரும். சர்ச் வேணும் ஆண்டவரே, சர்ச்சில் வந்து நல்ல ஊழியம் நடக்கணும், ஆத்மாக்கள் வேணும், சர்ச் என்னுடைய தரிசனங்கள்லாம் வச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் இப்படி கேட்கும்போது உணர்த்தப்பட்ட போது நான் சொன்னது, எனக்கு நீங்கள் தான்ப்பா வேணும். அதான் பதில். கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவர் இப்படியா இந்த வார்த்தை கொடுத்து அவருடைய அன்பினால் அப்படியே நிரப்பினார், அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அன்புன்றது ஒரு அபிஷேகம், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அது ஒரு அனாய்டிங். யாருக்கும் அது தெரியறது கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல் அனாய்டிங். அது சாதாரண அனாய்டிங் சொல்லுவாங்க, இந்த இது அது நிறைய காரியங்கள் அனாய்டிங், அது அபிஷேகம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துக்குள்ள நெருங்கி ஜீவிக்கும் பொழுது இந்த அன்பு ஒரு தெய்வீக அனாய்டிங். ஒரு மனுஷன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வானே ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறத உணர முடியும், கர்த்தர் நடத்துகிறதை அறிந்து கொள்ள முடியும், கர்த்தர் பேசுகிறதை அந்த அன்பு என்ற அனாய்டிங் வந்து என்ன பண்ணும்? புஷ் பண்ணும். புரியுதுங்களா? அன்பு என்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனாய்டிங். அது அவருடைய பிள்ளைகள் தான். அது ஒவ்வொரு மனுஷனும் அந்த அன்பு என்ற அந்த அனாய்டிங் அப்பாத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளணும். எப்பவுமே நிறைய நேரத்தில் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவருடைய அன்பினாலே நான் நிரப்புங்க ஆண்டவர். கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருடைய அன்பினாலே நான் நிரப்பிடுவேன். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, யார் என்ன கேட்டாலும் கடவுளே வந்து உங்க முன்னாடி நான் உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு பதிலாக இருக்கணும், எனக்கு நீங்கள் தான்ப்பா வேணும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு அவர் தான் வேணும், அவர் மாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்தார் சொன்னா வேற எதுவும் நமக்கு தேவையே கிடையாது. அவர் தான் நமக்கு எல்லாமே. இந்த ஆண்டவர் தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை உனக்குள்ள இன்னைக்கு இந்த காலங்களில் இருக்குமே. ஆனால் நான் சொல்லுவேன், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. நீ என்னுடைய மனநிலை, என்னுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும். எனக்கு சுற்றி எத்தனை தேவைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ரிக்வயர்மெண்ட் என்ன இருந்தாலும் என் இருதயத்தின் ஆழத்தில் என்னுடைய தேவை ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு எனக்கு நீங்க தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா? நீ தான் பாக்கியவான், நீ தான் பாக்கியவாதியா இருக்கும் ஆண்டவருடைய பார்வையில. நம்புறீங்களா? இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்க தான்ப்பா வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வரல, சரியா? ஆண்டவர் அறியதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக நீங்க யார்? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை தேடி வரல, அப்போ நீங்க யார்? ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு முன்பதாக நீங்க யார்? சொல்லுங்க பாப்போம். என்னதான் இந்த பாஸ்டர் வார வாரம் கேள்வியை கேட்கிறது, ஒவ்வொரு கேள்வியிலும் 1000 அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறது. நீங்க என் கூடவே நடந்தீங்கன்னா நல்லா நடக்கலாம். சொல்லுங்க. நீங்க மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய இதயம் தெரியுமா? நீங்க நான் யாரா இருந்தேன்னு சொல்லிட்டு பாவியா இருந்தேன். சும்மா சொல்லுங்க, என்ன எப்படி இருந்தீங்க? காலி பாத்திரம். அப்புறம் நான் கிறிஸ்தன். சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். என்ன பெரிய சர்ச்சா? நான் தப்பு சொல்லணும், வாயை திறக்கணும். அப்பதான் நம்ம யோசிக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம் வரலன்னா நான் யாரா இருக்கேன்? அந்த நினைவுக்குள்ள நம்ம போனோம், உங்களை புஷ் பண்றேன், சொல்ல முடியாது. ஆண்டவர் மாத்திரம் என் லைஃப்ல வரலன்னா நான் யாரு? என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கேள்வி கேட்டுருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்க? யார் அம்மா நீங்க யார்? ஆண்டவர் மாத்திரம் உங்க வாழ்க்கையில வர நீங்க யாரு? உலக பிரகாரமான அன்பு இருப்பேன். அப்படியே போயிருக்கோம். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, வேணாம் நீங்க உட்காருங்க. எதுக்கு ஏதோ ஒன்று நம்ம யாரா இருந்திருக்கிறோம்னு சொல்றோம். இதே கேள்வியை ஆண்டவர் இதே கேள்வியே நேற்று ஆண்டோடைய சமூகத்தை உட்கார்ந்து போது ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றேன் இன்னைக்கு அதே பதில் தான் உங்களுக்கும். ஆண்டவர் சொல்லும் போது சொன்னா, நீ அனாதையா இருந்த. எப்படி இருந்த? உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நாம் எல்லாருமே அனாதைகளாக இருந்தோமா. ஆண்டவர் மாத்திரம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே அனாதைகள். சில நேரத்தில் சில பாட்டுலாம் பாடுவோம், அனாதையா இருந்த ஆண்டவர். அப்போதான் எனக்கு அந்த ஃபீலே கிடைச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு அம்மா அப்பாலாம் இருந்திருக்கிறாங்க, எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. நான் இப்போ அனாதையா இருந்தேன். ஒரு அனாதையா இருந்தவங்களுக்கு அந்த வார்த்தை ஒன்று என்ன பண்ணலாம், சூட் ஆகலாம். ஆனா நம்ம எல்லாருமே அனாதைகள் தானா? அனாதையா இருந்த உன்னை நான் தேடி வந்து உன்னை ரட்சித்து இன்னைக்கு வாழ்க்கை அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறது நான் தான். நான் மாத்திரம் உன்னோட வாழ்க்கை இருக்க சொன்னா நீ ஒரு அனாதைகளை மறந்து விடாத. நீ இது உண்மையான ஒரு காரியம். அதாவது ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு தெரியல. நான் 100% நான் எடுத்துக்கொண்டேன். அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில வரவில்லை என்று சொன்னால் நான் ஒரு அனாதை. அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், எல்லாரும் இருந்தாலும் யாரும் என் வாழ்க்கையை அழகுபடுத்தவே முடியாது. என் வாழ்க்கையை மாற்றவும் முடியாது. எனக்கு நான் எல்லாவற்றையும் சந்திக்கவும் முடியாது. எனக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஆனா இந்த அப்பா இருக்கிறார் தெரியுங்களா, இந்த அப்பா என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்தாலும் அன்னைக்குதான் நான் அவருடைய பிள்ளையா மாறுறேன். அனாதை என்ற அந்தஸ்துல இருந்து தேவனுடைய பிள்ளை என்ற உறவுக்குள்ள போறேன். எவன் ஒருவன் ஆண்டவர் அறியாமல் இருக்கணும் அவன் அனாதை தான். எவனோட வாழ்க்கையில கிறிஸ்து வர்றாரோ அப்பதான் அவன் பிள்ளையாவே மாறுறான். அது வரைக்கும் அவன் அனாதை தான். அப்படிங்களா? நீ உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஆண்டவர் இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ஏதோ வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம் வாழ்க்கை கொடுக்க சொன்னா நீ யார்? நீ ஒரு அனாதை. உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா நீ யார் தெரியுமா? திக்கற்ற பிள்ளை. நீ அனாதையா இருக்கிறத மறந்துடாத. ஒரு நாள் இந்த ஆண்டவரை எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த மனுஷன் விட்டுக் கொள்ளாம இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அவன் தான், அவனுக்கு தான் சுதந்திரம், அவனுக்கு தான் ஆசீர்வாதம். நீ நான் அனாதையா இருக்க ஆண்டு விரும்புறதே கிடையாது. கர்த்தர் என்னோடு கூட அவர் தகப்பனாய், தந்தையாய், தாழ்மாய், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கு அவர் விரும்புகிறார். நான் ஒரு நாளும் அனாதையா இருக்கவே கூடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம், சோம்பேறித்தனத்தின் நிமித்தம், உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம் ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்புமே ஆனால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமா இருக்குமே ஆனால், ஒரு காரியத்தை விலகிக் கொள்வது நீங்க சொல்றேன், நீங்க ஒரு அனாதை என்பதை மாத்திராதீங்க தயவுசெய்து. கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நீங்க அனாதையா இருப்பீங்க. உங்களுக்காக யாருமே நிற்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்காக பரிந்து பேச மாட்டாங்க, உங்களோட வாழ்க்கையை யாரும் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கை கவலைக்கிடமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். மறந்துடாதீங்க. இன்னைக்கு முக்கியம் ரொம்ப நான் ஆண்டோட பிள்ளையெல்லாம் வாழணும், ஆண்டோட பிள்ளையெல்லாம் மறிக்கணும். ஆண்டோட வாழ்க்கையில் எல்லாம் நீங்க மறிப்பீங்களே, ஆனால் எடுத்து போறது கூட ஆள் இருக்கு. ஆமா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற மாதிரி நீங்க நேசிக்கலனாலும் பரவாயில்ல. அவர் நேசிக்கிற மாதிரி நம்மளால நேசிக்க முடியாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட இடத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். எல்லா சூழ்நிலை எதன் மத்தியிலுமே ஆண்டவர் தான் முக்கியம் என்ற வைராகத்தோடு நிற்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய பிள்ளையா ஜீவிக்க முடியும். எனக்கு எல்லாம் வேணும், ஆண்டவர் வேணும், பின்னாடி வரணும். ஆண்டவர் பின்னாடி வரவே மாட்டேது. எதுக்கு ஆண்டவர் பின்னாடி வரணும்? நானும் அவர் கூட போனோம். ஆண்டவர் வேணும். ஆண்டவர் மாத்திரோட வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நான் நீங்க சொல்ற ஆண்டோடைய வார்த்தையை சொல்றேன், நாம் அனாதைகளா இருக்கும். நீங்க தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்க செயல்படுங்க. தயவு செய்து ஒரு நாளும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம், தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய நேரங்கள், தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு வாழ்க்கை என்ன சாதிக்க முடியும்? ஒண்ணுமே சாதிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. யாருமே உன்னை கண்டுக்காத போது, என் வாழ்க்கையில யாருமே கண்டுக்கல. எங்க அம்மாலாம் இருக்கிறாங்க, பரவாயில்ல. என் வாழ்க்கையில யாருமே கண்டுக்கல. இது ஆண்டவர் மூலம் நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில யாரும் அக்கறை எடுக்கல. ஆண்டவர் தான் சார்ஜ் எடுத்தார். அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் தான் என் லைஃப்ல வந்து என் வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கையை அழகுபடுத்தி இன்னைக்கு அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். அந்த தகப்பனுடைய அன்பு, எங்க அப்பாவுடைய அன்பு, என்னை பெற்றெடுத்த அப்பாவுடைய அன்பு காட்டிலும் எங்க அப்பாவோட அன்பு நான் எந்த அளவுக்கு உணர்ந்தேன் தெரியாது. எங்க அப்பா மறிக்குமா நான் எந்த அளவுக்கு அழுதுனான்டே தெரியாது. ஆனா இந்த அப்பாவுடைய சமூகத்தில் நிறைய மணி அழுதுருக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் உனக்கு முக்கியம். இந்த அப்பா மாத்திரோட வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, அப்பாவுடைய கரத்துல நீ இல்லைன்னு சொன்னா யோசித்து கொடுங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பா தான் முக்கியம். எந்த அப்பா? அவர்.
அந்த அப்பா மட்டும் நம்மளோட லைஃப்ல நீங்க இல்லாம அந்த அப்பா ஒருத்தன் அசட்டை பண்ணுவான்னு சொன்னா, அப்பாவுக்கு ஒருத்தன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா, அப்பாவோட இதயத்தை ஒருத்தன் புண்படுத்துவான், காயப்படுத்துவான்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்பாவோட இதயத்தை வேதனைப்படுத்துன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். கிருபை தாங்காது. எல்லாம் வந்து சோப் போட்டு தடை விடுற காரியங்கள் வாழ பரவாயில்லப்பா, கிருபை தாங்கப்பா, தாங்காது. எல்லாருடைய இருதயங்களும் ஆண்டவர் இருந்திருக்கிறார். எப்படி நீ நடக்கிற, உன்னுடைய செய்கை எப்படி இருக்குது, நீ யார், நீ எப்பேற்பட்ட மனுஷன், நீ உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குது கர்த்தர் அறிவார். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தான் முக்கிய ஒரு உணர்வுக்குள்ள இன்னைக்கு நீங்க வரணும். அவர் மாத்திரம் இல்லைன்னா நம்மெல்லாம் அவர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒரு திக்கற்ற நிலைமையில நிச்சயமாய் காணப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு அவர் யாரு? அவர் மாத்திரம் நம்ம லைஃப்ல வரணும்னு சொன்ன நம்ம யாரு? விலகி கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள், எனக்கு கொடுத்த பதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளாம் அநாதைகள். அந்த அண்ணாதைக்கு ஒரு பையன் இருக்கிறான் வச்சுங்களேன். அந்த பையனுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அவனோட வாழ்க்கை எப்படிங்க யோசித்து பாருங்க. ஒரு பையனுக்கு அப்பா அம்மாவே இல்லாத ஒரு பையனோட நிலைமை அந்த பையன்கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். அவனோட வளர்ச்சியில எவ்வளவு காயங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானங்கள், அவன் வாழ்க்கை நீங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். அனாதையா இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையில போய் பாருங்க, ரொம்ப கஷ்டம். நீ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் உன்னை தேடி வந்தார். இன்னைக்கு நான் எல்லாம் தெரிந்தும் இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்க போறேன் தெரியாது சில காரியங்கள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். தயவாய் நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் வேணும். அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்பா மாத்திரம் நம்மளுடைய லைஃப்ல இல்லைன்னு சொன்னா நம்மளாம் இன்னைக்கும் எல்லாரும் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் நம்ம அநாதைகளாக எண்ணப்படுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவர். கர்த்தர் தான் நம்மளை வாழ்க்கையை சார்ஜ் எடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு முதலாவது யார், மிகவும் முக்கியமானவர் யார், மிகவும் பிரதானமானவர் யார், அவனோட வாழ்க்கையில யார் ரொம்ப முக்கியமான தேவை? கடவுள் தான். இந்த அப்பா தான், இந்த கடவுள் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய தேவை. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய பிரதான தேவை. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க சொல்லணும், எங்க அப்பா நீங்க தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு அனௌன்ஸ் பண்ணாரா, நாளைக்கு அரண்மனையில் நீங்க ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் படுறது, நாளைக்கு இந்த அரண்மனைக்கு நீங்க வரலாம், உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய கைக்கு எதுலாம் கிடையாது நீங்க எடுத்துட்டு போயிடலாம், அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வரீங்களோ எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம், பொக்கிஷத்தை எடுக்கலாம், தங்கத்தை எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம், என் சிங்காசனம் நீங்க எடுத்துட்டு போயிடலாம், என்ன வேணா நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாரு. ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி அடுத்த நாள் வந்துச்சு. எல்லாரும் உள்ள போடுறாங்க. ஜனம் உள்ள எல்லாம் ஒவ்வொன்று தூக்கி ஓடுறாங்க. எல்லாம் அவன் கையில கிடைச்சது, காலில் கிடைச்சது எல்லாத்தையும். அதுல ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, ஓடி வந்து ராஜா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அடம் பண்ணானா ராஜா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ராஜா கேட்டதான், என்ன பண்ணி போய் எதனா எடுத்துக்கலாம்ல, நிறைய இருக்குல்ல. அவன் சொன்னா, ராஜா எனக்கு நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நமக்கு யார் வேணும்? இயேசு ராஜா தான் வேணும். அவருடைய பாதம் தான் நமக்கு வேணும். அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டா போதும். அவர் ஈஸியா நம்ம தொட முடியும், ஈஸியா நம்மளுடைய கண்ணீரை தொட முடியும், ஈஸியா நம்மளை தடவை கொடுக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தூரத்துல இதை எடுத்துட்டு போயிடுறேன் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அதை பரிசுக்கிறாரவரே, இது நல்லா இருக்கு ஆண்டவரே. ராஜாவை கோட்டை விட்டுட்டு என்னதான் ஐஸ்வர்யமான சில காரியங்களை கொண்டு போய் வீட்டில் வச்சாலும் ஒரு நாளும் நமக்கு ஆஸ்வாதமா இருக்கிறது. ராஜா தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இந்த ராஜாவை நீங்க நம்மளோட வாழ்க்கையில வைத்திருப்பவே ஆனால் நம்மளாம் கிங்ஸ், நம்மளாம் ராஜாக்கள், நம்மளாம் ஸ்தானாதிபதிகள், நம்மளாம் பெரிய ஆட்கள். இதுவே விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான எது நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தான் முக்கியம். இது எழுதப்பட்ட ஒரு நீதி, யாராலும் மாற்றவே முடியாது. இரண்டாவது இவ்வளவு ரசிக்கப்பட்ட ஆட்களுக்கு சொல்லலாம். ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து கடவுள் தான் முதல்ல முக்கியம். சரி, அடுத்து யார் முக்கியம் நினைக்கிறீங்க?
சொல்லுங்க. சரியா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படி சொல்லுவோம். இல்லை பாஸ்டர், நீங்கள் தப்பாலாம் நினைப்பீங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டெலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிறத சொல்லிடுறேன். நான் நினைக்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு எப்படி அவன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறானோ, எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியமோ, அதே போல அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு மிகவும் முக்கியமானது கிட்ட சபை, சர்ச். நம்புறீங்களா? சர்ச்சு தான். யோசித்து பாருங்க, ஒரு ஆத்மா இருக்குது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஜாப் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மாவை, ஆண்டவரை அறியாத ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அது பயங்கரமான கடினமான ஒரு வேலை, உலகத்திலேயே பெரிய வேலை. நம்புறீங்களா? எவ்வளோ கஷ்டமான ஜாப்லாம் நீங்கள் சொல்லலாம், அந்த வேலை கஷ்டம், இந்த வேலை கஷ்டம். ஆனால் இந்த வேலை இருக்குது தெரியுங்களா, ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. அவர்களை கிறிஸ்துவ பற்றி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட 10-12 வருஷமாய் கிறிஸ்துவ பற்றி சொல்லி 13வது வருஷத்தை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார். ஒரு பாருங்க, நீங்க சாதாரண ஒரு கிடையாது. ஒரு ஆத்மாவை நீங்க கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துகிறது என்பது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. 12 வருஷம் 13 வருஷம் அவனுக்குள்ள சொல்லி கிள்ளி நடந்த சாட்சிகளை சொல்லி என் வாழ்க்கையை பாடுறா, சில காரியங்கள் லைவா காமிச்சு என்னென்னவோ பண்ணாலும் அவனுடைய இருதயம் திரும்பவே இல்லை. அவனோட லைஃப்ல ஒரு ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதித்தான். அப்போ போன் நமக்கு தான் வருது, போன் வருது, ஜெபம் பண்ணு, அப்போ வருது ஜெபம் பண்ணு, என்னென்னவோ காரியம் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதமாய் ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி கொடுத்தான். அப்போ அவனுடைய இருதயம் தொடப்பட்டது, கிறிஸ்துக்குள்ள வர அவனுடைய இருதயம் திருப்பப்பட்டது, ரட்சிக்கப்பட்டாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. இப்போ அடுத்த சர்ச்சுக்கு போகணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து அவர் எந்த சர்ச்சுக்கு போக போறாருன்னு ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட 12-13 வருஷம் ஆன ஆத்மா இப்போ சரியான சர்ச்சில் போய் உட்காரணும். அந்த ஆத்மா மாத்திரம் ஏதோ ஒரு சரியான சர்ச்சில் உட்காரணும்னு சொன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மா வீணா போயிடும். ஆமாவா இல்லையா? சரியான சர்ச்சில் அந்த ஆத்மா போய் சேர்க்கல, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில போய் அந்த ஆத்மா உட்காரணும்னு சொன்னா அவ்வளோ ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி என்னென்னவோ பண்ணி அந்த ஆத்மாவை கத்தருக்கு நேரம் திருப்பினது எல்லாமே வீணும் விருதமாக போயிடும். ஆனால் தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றாரு, அது ஈஸியா என்ன போயிடுதுன்னா பிசாசு பறிச்சுட்டு போயிடலாம். ஒரு நொடி பொழுதுல என்ன ஆகிடுதுன்னா தேவையில்லாத இடத்துல போய் உட்காரும் போது தவறான போதனைக்குள்ள போய் சிக்கி அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாம ஒருவேளை அந்த போதகர் நிமித்தமாய் அவனுக்குள்ளாய் கசப்பு வந்து என்னடா கிறிஸ்தவம் என்று சொல்ற நிலைமைக்கு சர்ச் ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆத்மாவை கொண்டு போவேன். ஆனால் அது தவிர்த்து பெரிய பரிதாபம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் இருதயம் வேதனைப்படும். அதனால தான் சொல்றேன், அதிகமாக நீங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபை ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற எல்லாருக்குமே நீ கிறிஸ்து முக்கியமா இருக்கிற, அடுத்து அந்த ஜனங்களை சரியா நித்திய ஜீவனுக்கு நேராக, ராஜ்யத்துக்கு நேராக சரியான சத்தியத்திற்குள்ள நடத்துவதற்கு மிகவும் முக்கியமான ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவை எதுன்னு கேட்டீங்கன்னா சபை தான், சபையின் மேய்ப்பவர்கள் தான். அதுல மாற்றமே கிடையாது. சில நாட்கள் முன்பதாக பேசுறேன், எப்படிலாம் போயிட்டு இருக்கு சர்ச்சு, நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா இருந்துச்சு, என்ன ஓட்டுறச்சு பார்த்தாலும் அந்த பாஸ்டர் காசுட்டே என்ன கேட்குறாரோ பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துருக்குது, எப்பனாலும் காசு கேட்குறாரு. அவரு இந்த லாக்டவுன்ல ஒரு 6 மாதம் 7 மாதம் சர்ச் பிறக்கல. அவர் கணக்கு போட்டு சொல்றாங்க, 6 மாதம் நீங்களாம் தசம்பாகம் கொடுக்கல, நீங்களாம் கொடுக்காதமா யாரும் எனக்கு தெரியும், இவ்வளோ பைசா நீங்கள் வர சொல்ல கொண்டு வந்துடணும், அந்த காணிக்கெல்லாம் தனியாக கொண்டு வந்துருங்க. அது அப்போ அந்த ரட்சிப்புல ஆத்மாக்குள்ள ஒரு இடர் வருது. என்னடா இது சத்தியம் இது இருந்தால் கொடுக்க போறது, இல்லைன்னா கொடுக்க போகிறது கிடையாது. காசை முன்பதாக வைத்து இப்படி பண்றாங்க என்று அந்த ஆத்மனால இடருது. அப்படி இடரும் பொழுது அதனால அந்த ஆத்மா ஆள் என்ன பண்ண முடியும்னா சரியான ஒரு மெய்ப்பண்ண கூட இருந்து சபைக்கு அடங்கி இருந்து வளர முடியாமல் போயிடும். இதுக்காக நீ நல்ல கருத்தாய் செபிக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சர்ச் ரொம்ப முக்கியமா இருக்குது இல்லையா?
அதில் மாற்றமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஆத்மா உள்ள வரும் பொழுது அதுக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மெய்ப்பனுடைய கடமை, பிரதான கடமை. ஆத்மாக்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு கூடிய செய்கிற நல்ல மெய்ப்பர்கள் வேணும். அதற்காக நீங்கள் சோம் பண்ணீங்க. அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட சர்ச் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு சில நேரத்தில் சபையோட அருமையே தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சர்ச்சை கொடுத்துருக்காரு. நீங்கள் வீட்டில் போய் நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய போதகர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. அப்போதான் சில நேரத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ளான ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். அது உங்களுடைய லைஃப்பையும் அதால் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜான் யோவானின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவானின் புஸ்தகம் 10வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு 1லிருந்து 16 முடியல வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்லி முதல்ல ஓமைகளாய் 5 வசனத்தில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதுக்குரிய பொருளை ஜீசஸ் கிரைஸ்ட் விளக்குறாரு. விளக்கும்போது ஆண்டவர் சொல்றார் 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். வாசல் என்பது இதுதான் சர்ச். சர்ச் தான் வாசல். இன்னைக்கு இந்த வாசல் வழியா ஒருவன் பிரவேசிப்பான் ஆனால் அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் நிச்சயமான மேய்ச்சலை கண்டடைவான். அதில் மாற்றமே கிடையாது. நீங்க 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். அவர் தான் வாசல், அவர் தான் மெய்ப்பன் சொல்றாரு. நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார். அவர் சர்ச்சுக்கு அவர் நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அவர் தான் நல்ல மெய்ப்பன். அவர் மெய்ப்பன். சில பேர் மெய்ப்பன் என்ற பேர்ல கூலிக்கு ஆட்கள் மாதிரி வேலை செய்வாங்க. நடக்குது இன்னைக்கு. அதுதான் பின்னாடி வர வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நரிகள் ஆடுகளை வேட்டையாடும் போது கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கூலி வரும். என்ன வரும்? கூலி நமக்கு வரும். நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஜனங்களை அப்படியே அப்படியே வச்சுக்கலாம். நரி கடிச்சா என்ன, கரடி கடிச்சா என்ன, நம்முடைய வேலை செய்வோம். நமக்கு கூலி வந்தால் சரி. ஆனால் நல்ல மெய்ப்பன் என்ன பண்றான்? இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறான். இந்த இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் உத்தரவாதம் எடுத்து இதுக்கு எல்லா ஜீவனுக்கும் நான் உத்தரவாதம் என்று சொல்லி நல்ல மெய்ப்பன் இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் உத்தரவாதம் எடுத்து என்ன பண்றாரு? நிற்கிறார். என்னை மீறி இங்க இருக்கிற எந்த ஒரு ஆளுக்கும் எந்த ஒரு சேதம் வரவே முடியாது என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை நிற்கிறார். தெரியும், அவன் தான் நல்ல மெய்ப்பன். இன்னைக்கு சர்ச் அப்படிதான். சர்ச் அப்படிதான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் உத்தரவாதம் யாருன்னு கேட்டா நான் தான். நீங்க நம்பனாலும் சரி அப்படிதான் நான் திறப்பண்ண ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆத்மாக்களுக்கு நான் உத்தரவாதம் எடுத்து சொல்லிக்கிறேன். இந்த ஆத்மாக்கள் நான் அவருடைய சமூகத்தை நிற்போம். உங்களுக்காக திறப்புல ஒருத்தர் நிற்கணும். உங்களுக்காக ஒருத்தர் திறப்புல நான் நிற்கிறேன். இந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை ஏன்னா நீங்களா எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் சபை. உங்களை மேய்க்கும்படியாக, உங்களை கண்காணிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு நான் எப்படி நல்ல மேய்ப்பனா இருக்கணும், அப்படியே நீங்களும் மேய்ப்பனுக்கு நல்ல ஆடுகளா இருக்கணும். இல்லைங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி எனக்கு அழைச்சு ஜெபம் பண்ணுறீங்க? திறப்புல ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க. அடுத்து உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? மழைக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? ஆராய்ச்சி மோசஸ் சொல்லுவார், நான் திறப்பின் வாயில நின்று என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். என்ன மூடினா தான் திறப்பின் வாயை மூட முடியும். ஏன்னா நான் வாயில நிற்பேன். தள்ளி நின்னா மூடுறோம். நான் வாயில நின்னா அந்த கேட் என்ன மீறி க்ளோஸ் பண்ணாத, அந்த கேட்டை முடிச்சு என்ன மூட ஃபர்ஸ்ட். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சர்ச். நம்ம அப்படிதான். நம்மளால அப்படிப்பட்ட மேய்ப்பர்களா இருக்கணும். என்ன மீறி என்ன பண்ணக்கூடாது? என்னுடைய ஜனங்களுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. உத்தரவாதம் எடுத்து நிற்கிற நல்ல மேய்ப்பர்களா நம்ம இருக்கணும். சர்ச், உங்களுடைய சர்ச் அப்படிதான் இருக்குது. யாருடைய சர்ச் அப்படி இருக்குது? உங்க சர்ச் அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த ஆளுகளுக்கு தெரியணும் தன்னுடைய மேய்ப்பன் யாருன்னு சொல்லிட்டு. அல்லி சொல்ல பாஸ்டர் பேரு என்ன? அப்போ பாஸ்டர் பேரு மோகனா. நான் வேற யாரும் இருக்காங்க. நிறைய மோகன் இருக்காங்க இங்க தேசத்துல. சரியா? பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டேன். உனக்கு குருமார் தெரியணும். அன்னைக்கு அநேகருக்கு தெரியலன்றதான் கவலைக்கிடமான ஒரு விஷயம். நான் சொல்றேன் கேட்டுங்க. ஒரு மெய்ப்பனுக்கே வளராத எந்த ஒரு ஆடும் கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரம் போய் நடத்தப்படவே முடியாது. மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஆடுகளுக்கு
ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து ஏற்ற வேலையில சரியானதை செய்து கொடுக்க வேண்டியது கொடுத்து ஏற்ற வேலையில ஆண்டவர் அந்த ஆடுகளை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இல்லாத ஆடுகளை தனக்கு திசை தெரியாம போகும். எந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறதோ அவைகள் என்ன பண்ணும், மேய்ப்பனுக்கு பின்னாடி சொல்லும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவத்தின் தத்துவம். இது இன்னைக்கு அநேக நேரத்துல ஆடுகள் பின்னாடி மேய்ப்பன் போற மாதிரி இது வேதனை. மேய்ப்பன் போனா பின்னாடி ஆடு வரணும். காரணம் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. இன்னைக்கு ஆடு வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சில நேரத்தில் மேய்ப்பர்கள், ஐயா நீங்க வாங்கப்பா, ஆடுகள் பின்னாடி மேய்ப்பன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருப்பமே. ஆனால் அதுக்கு காரணம் ஆடுகள். மேய்ப்பன் பாவம். மேய்ப்பர்கள் அநேக நேரத்தில் யாரு பாவம். பாவம் கிடையாது. நாங்களாம் சரி, நாங்களாம் பாவம் கிடையாது. we are kings. நாங்களாம் ராஜாக்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுடைய மேய்ப்பன் யார்? ஒரு முறை நான் ஜெபம் பண்றேன், சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்த வருஷம் தான் ஜெபம் பண்ணிருக்கும் போது அந்த சம்பவத்தை தனியாக உட்காந்துருக்கும் போது தீபக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். தீபக்காக ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவர் இப்படியா சொன்னாரு, அவனுக்கு நீ தான் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு திடீர்னு ஷாக் ஆச்சு. அவனுக்கு நீ தான் பாஸ்டர் அப்படின்னு இதில் போடப்பட்டு அது வரைக்கும் எனக்கு தெரியல. பாருங்களேன், அது வரைக்கும் எனக்கு அவனுக்கு பாஸ்டர்ன்ற எனக்கு அந்த உணர்வு இல்லை. காரணம் அவன் என்னுடைய அண்ணன் பையன், அவனுக்கு நான் சித்தப்பா. ஆண்டவர் இந்த ரிலேஷன் எதிர்பார்க்கல. எந்த ரிலேஷனு? அவனுக்கு நீ சித்தப்பா, அவன் எனக்கு அண்ணப்பா, அந்த ரிலேஷனே அவனுக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு நீ தான் பாஸ்டர். என்ன பண்ண போற? அவனுக்கு முன்ன தான் மெயில் பண்ண வச்சிருக்கிற, என்ன பண்ண போற? சொல்லுங்க ஆண்டவர், என்ன பண்ணணும்? அவ்வளோதான். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, சில நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் புரிய வைப்பார். எனக்குள்ள ஒரே ஷாக், இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக சோகம் பண்ணிட்டு சில காரியங்கள் அவனுக்காகலாம் சில காரியங்கள் பண்ணியிருக்கிற ஆண்டோட சமூகத்தில். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவர் பார்க்க வரல, அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. எனக்குள்ள சரி போவோம், டக்குன்னு இனிஷியேட் எடுக்கல. ஆனால் அவங்க வீட்டில் இருந்து கூப்பிடுறாங்க, எல்லாம் ஒரே காம்பவுண்ட் தான், வந்து ஜெபம் பண்ண சொல்லு, என்னை வந்து ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. எனக்கு ஷாக் தான். நம்மளே அவங்க வீட்டுக்கு போகணுன்னு இருந்தோம், அவங்க நம்மளை கூப்பிடுறாங்களே, தீபக் சரியாக தூக்க மாட்டோம், அழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. எனக்குள்ள அவளை குறித்து பேசின காரியங்கள்லாம் அவருக்கு அப்படியே விற்குது. அவங்க வீட்டில் போயிட்டு சில காரியங்களை பேசினேன். பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் ஒரு காரியத்தை கேட்டேன். என்னன்னா, தீபக் கிட்ட அவன் உன்னுடைய பாஸ்டருடைய பேர் எழுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி அவன் எழுதுவான்னு கேட்டிங்கன்னா எழுதுவான். எப்படி எழுதுவான்னு கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி எழுதும். அவனுக்கெல்லாம் ஏபிசியில் யாரும் கற்றுக் கொடுக்கல. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவனுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் தான் தெரியும். நம்ம சர்ச்சு பேர் என்னன்னு கூட அவன் எழுதி காமிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா அப்பா கிட்ட, தீபக் கிட்ட உன் பாஸ்டர் பேர் யாருன்னு சொல்லிட்டு எழுத சொல்லுங்க. உடனெல்லாம் எழுத மாட்டான். அவனை 10 முறை சொல்லணும், எழுதுறான் உன் பாஸ்டர் பேர் எழுதுறான்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எழுதுவான். பெரிய பேஜில் லைனாக நம்மள மாதிரி எழுத மாட்டான், பெருசாக எழுதுவான். என்ன எழுதலான்னு கேட்டீங்கன்னா, என் பேரை முழு பேரை மோகன் ராஜ். ஆச்சரியம். அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? சித்தப்பான்னு ஒன்றா சொல்லியிருக்கலாம். உன் பாஸ்டர் மோகன் ராஜ்னு சொல்லிட்டு அவனுக்கு யார் சொன்னான்? இதெல்லாம் கடவுள் பண்ணுகிற ஒரு காரியம். நான் யோசித்து பார்த்தேன், நிறைய நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். நான் பழைய சேர்த்து இருப்பது அந்த கிட்ட 15 வருஷம் இருந்தாங்க. அவர் தான் பாஸ்டர், அவர் பேர் எழுதிருக்கலாம். காரணம் 15 வருஷமாய் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, என்னோட பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ரோட்லேயே ஒரு சர்ச் உண்டு, பண்ணையா பாஸ்டர்னு சொல்லிட்டு. அவனுக்காக வாரம் வீட்டுக்கு வருவான். வாரம் வீட்டுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அவனுக்காக ஜெபம் பண்ணவே போடவும் மாட்டாங்க. வாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் அவங்க சர்ச்சில் 5 மணிக்கு ஜெபம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை தீபக்காக ஜெபம் பண்ணுவான். அவன் எழுதிருக்கணும்னா ஒன்று அந்த பாஸ்டர் பேர் எழுதிருக்கணும், யாருக்கு கிளமண்ட் எழுதிருக்கணும். இல்லை அடுத்து அதிகமாக அவனுக்காக ஜெபம் பண்ண பாஸ்டர் பொன்னையான்னு எழுதிருக்கணும். ஆனால் எழுதுனதுக்கு என் பேர். நான் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனை மெய்ப்பனை சந்தித்திருந்தாலும்
உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஆடு கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னா இவர் தான் என் மெய்ப்பன், இவருக்கு அடங்கி இருக்கும்படி தான் கர்த்தர் வைத்திருக்காரு சொன்னா அந்த ஆடுகள் மாத்திரம் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு அந்த தெரியல, அன்னைக்கு ஆடுகளுக்கு அது விலங்குல பாருங்க. அந்த மெய்ப்பனை யாருன்னு தெரியல. சர்ச்சுக்கு போறது ஒரு இடம், ஊழியம் செய்வது இன்னொரு இடம், ஃபெல்லோஷிப் இன்னொரு இடம். இப்ப அந்த ஆத்மா கிட்ட போயிட்டு ஐயா உங்க பாஸ்டர் பேரை சொல்லுங்கன்னு சொன்னா அது யோசிக்கும். எந்த பாஸ்டர் அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அவர் பேரை சொல்லும், அவர் தான் எங்க பாஸ்டர். அப்படியா, சந்தோஷம். அப்படி இருக்க முடியாது. உங்களோட பாஸ்டர் பேர் யாரு, உங்களை நடத்துகிற மெய்ப்பன் பேர் யாருன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெய்ப்பனுக்கு அடங்கி வருகிற ஆடுகளை தான் கர்த்தர் சரியா நடத்த முடியும். மெய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆடுகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. மெய்ப்பன் அல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னா கண்டதை கொடுப்பான், கண்டதை கொடுப்பான். அது சாப்பிட்டு அது என்ன ஆகிடும், டிசென்ட்ரி ஆகிடும். அது சாப்பிட்டு அது மெலிஞ்சு போயிடும், அது சாப்பிட்டு ஒன்று தான் போயிடும். மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் கடவுள், அடுத்து வந்து சர்ச். சர்ச்சுடைய மெய்ப்பன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை வந்து தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கட்டாயமா இருக்கும். காரணம் இது நான் கண்ட ஒரு காரியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் மெய்ப்பனை வச்சிருக்கிறார். பிரதான மெய்ப்பன் ஜீசஸ் கிரைஸ்டா இருந்தாலும் உங்களை ஜீவிக்கும் போது உங்களை நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறார். அந்த மெய்ப்பனை நீங்க அட்ரஸ் பண்ணி நீங்க அவர் கூட இருக்கும் பொழுது அவருக்கு நீங்க அடங்கி இருக்கும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான வழியில சரியான காரியத்தை கொடுத்து கர்த்தர் ஏற்றவே இல்லை எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒழுங்கும் கிரமமாய் இந்த ஆண்டவர் செய்வார். இதுல விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் நான் தான் மெய்ப்பன் தான். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அந்த அதுல சில நேரத்தை பிள்ளைகளுக்கு தெரியுது தெரியுமா, அது பயங்கரமான பிளஸ்டட் யாருன்னா 2 பசங்க. அதுதான் சில நேரத்தை அமையாது. அப்பாவும் அவர் தான், மெய்ப்பனும் அவர் தான். அவங்க எப்படி இருக்கும் பாருங்க. கடவுள் மாத்திரம் தான் அப்படி இருக்க முடியும். அடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா எப்படி இருப்பாங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள். அதெல்லாம் அப்படி இல்லை. நாளைக்கு உங்க ஜெனரேஷன் அப்படி வரணும். பிள்ளைங்க சொல்லணும் எங்க அப்பாவும் அவர் தான், எங்க பாஸ்டரும் அவர் தான். பிள்ளைகள் போய் கேட்டால் பாஸ்டர் யாரும் கேட்டால் முழுக்குமான்னு தெரியல. ஆமா, இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது. தெரியல பாருங்க, கூடவே இருக்குதுங்க, கூடவே சாப்பிடலாம் சொல்லுவார். என் கூடவே இருக்கலாம், கூடவே சாப்பிடலாம், என்னன்னா எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு காரியத்தை விலகி கொள்ளணும். பசங்களுக்கு சொல்கிறேன், அப்பாவும் நான் தான், உங்களுக்கு நல்ல மெய்ப்பனும் நான் தான். எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே என் பிள்ளைகள் அடங்கி இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கண்டுகொண்டீங்கன்னா அடங்கி இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். அடங்கி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மெய்ப்பன் பொறுப்பு கிடையவே கிடையாது. நான் உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்க முடியும், உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தை நிற்க முடியும், உங்களுக்காக பாதப்பட முடியும். நீங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கிட்ட தனியா ஒரு வாழ்க்கை கிடையாது. தரிசனம் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க பிளஸடா இருக்கணும். அதுக்கு தான் சர்ச் இருக்குது. நீங்க கண்ணீரோட வேதனையோட அழுகின் பள்ளத்தாரோட வாழ்க்கை நடத்துவதற்கு சர்ச் தேவை கிடையாது. எங்களுடைய இங்க வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்ல சர்ச் அவரை வச்சிருக்கிறார். உத்தரவாதம் நான் தான். அல்லேலூயா. விலகி கொடுங்க. 2 காரியத்தை நீ கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முதல்ல அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தேவை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு. அவர் மாத்திரம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வரன்னு சொன்னார். அவர் வந்து உணர்த்தி இருக்கிறாரு நம்ம ஒரு அனாதைகளா இருந்திருப்போம் என்று சொல்லி. 3வது ஒரு காரியங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு ஒரு லைஃப்ல சரியான ரூட்ல சரியான டைரக்ஷன்ல போன நீ சபையில் அடங்கி இருக்கும் பொழுது உன்னை சரியாய் சபை நடத்துவது இல்லையா ஆண்டவர் உன்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார். இந்த நம்புறீங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து கூட நம்ம சோம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் எழுந்து கூட